தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜியின் கோரிக்கை தற்போது நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறைக்கு எதிரான தனது மனுவை அவசர வழக்காக விசாரிக்க கோரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் முறையீடு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், முழுமையான விவரங்கள். கடந்த ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார்கள். இந்த வழக்கில் ஏற்கனவே ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒரு தேதி நிர்ணயம் செய்தது. ஆனால் போக்குவரத்து கழகங்களில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவில் பதிவு செய்யப்பட்ட அந்த 3 வழக்குகளின் விசாரணை முடியும் வரைக்கும் அமலாக்கத்துறை விசாரணை துவங்கக்கூடாது, இந்த விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் அமலாக்கத்துறை சார்பில் வழக்கின் இந்த விசாரணை முடக்க வேண்டும், குற்றச்சாட்டு பதிவையும் சாட்சி விசாரணை தாமதப்படுத்தும் என்ற நோக்கத்திலேயே அந்த மனு தாக்கல் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்ட சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் செந்தில் பாலாஜி மனுவை நேற்றைய தினம் தள்ளுபடி செய்தது. அது மட்டும் இல்லாமல் குற்றச்சாட்டு பதிவுக்காக இன்றைய தினம் அவர் நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இன்று காலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதை எதிர்த்து ஒரு மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் அமர்வில் செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் பிரபாகர் முறையிட்டார். அதாவது நேற்றைய தினம் தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த வழக்கை எதிர்த்து தற்போது மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அந்த மனுவை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆனால் இந்த ஒரு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இது வழக்கமாக மனு தாக்கல் செய்யப்பட்டு எப்போது பட்டியலிட்டு விசாரணைக்கு எடுக்கப்படுமோ அப்போதுதான் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.